இன்று நம் சிறப்பு விருந்தினராக பேட்டியளிப்போருக்கு யூடியூப்பில் மட்டுமல்ல இன்ஸ்டாகிராமிலும் அறிமுகம் தேவையில்லை. வணக்கங்க ஐயா. வணக்கம் ஐயா, ஒவ்வொரு வருஷமும் இன்ஜினியரிங் படிச்சு முடிச்சுட்டு வரவங்க நமக்கு கோர் கம்பெனில நல்ல வேலை கிடைச்சிடாதா அப்படின்னு நினைச்சு தான் வர்றாங்க. ஆனா கடைசியில அவங்களுக்கு மிஞ்சின என்னவோ ஏமாற்றம் மட்டும்தான். இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க ஐயா? என்ன தம்பி சொல்றீங்க? வருஷத்துக்கு 30% இன்க்ரிமெண்ட், ஃப்ரெஷருக்கே 3 LPA சேலரி, KTMங்கிறான், R15ங்கிறான், ஐபோன் வச்சிருக்கிறாங்க, நெட்ஃபிளிக்ஸுங்கிறான், ஹாட் ஸ்டார்ங்கிறான், வாரம் படத்துக்கு வேற போறாங்க, எல்லா OTTயும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருக்கிறாங்க. இன்ஜினியர்ஸோட வாழ்க்கை தரம் உயர்ந்திருக்கு. கடந்த 15 வருஷமா இன்ஜினியரிங் முடிச்சுட்டு வேலை இல்லைன்னு செய்தி வந்திருக்கா? சொல்லுங்க ஐயா. நீங்க சொல்ற மாதிரி எல்லா இன்ஜினியர்ஸும் KTM பைக்ல சுத்துறது இல்லை. எல்லாத்துக்கும் 3 LPA சேலரி கிடைக்கிறது இல்லை. ரெக்கமெண்டேஷன்ல வேலைக்கு போறவங்களும் கேம்பஸ்ல செலக்ட் ஆகிறவங்க தான் நீங்க சொல்ற இந்த சுகத்தால அனுபவிச்சுட்டு இருக்கிறாங்க. வேலை கிடைச்சவன் ப்ரமோஷன் வாங்கி அடுத்த லெவலுக்கு போயிட்டே தான் இருக்கான். வேலை தேடுறவன் தேடிக்கிட்டே தான் இருக்கிறான். நம்ம இன்ஜினியர்ஸ் எல்லாம் ரெசியூம்லையும் ஆன்லைன் போர்ட்டல்லையும் கம்பெனிலையும் வேலைக்காக இன்னமும் காத்துட்டு தாயா இருக்கிறாங்க. ஐயா, நம்ம இன்ஜினியர்ஸோட ரெசியூமை செக்யூரிட்டி கேட்லயே வாங்கி வச்சுக்கிறாங்க. ஐயா, இன்னும் நம்ம இன்ஜினியர்ஸ் எல்லாம் ஃபாரின் போறதுக்காக காசு கொடுத்து ஏமாந்துட்டு தாயா இருக்காங்க. குத்தம் சொல்றவங்க சொல்லிட்டே தான் தம்பி இருப்பாங்க. நான் யூடியூப் வந்ததுக்கு அப்புறமா இன்ஜினியர்ஸோட வேலை வாய்ப்பு 85.2% உயர்ந்திருக்கு. ஆனா வெளிநாட்டுல 100% இருக்கேங்க ஐயா. யூடியூப் சப்ஸ்கிரைபர் 1000 இருந்தது 55,000 உயர்ந்திருக்கு. ஆனா சில்வர் பிளே பட்டன் வாங்குறவங்கள விட கோல்டு பிளே பட்டன் வாங்குறவங்களுக்கு தாயா மதிப்பு அதிகம். அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேஷியோ 40% இருந்து 20% குறைஞ்சிருக்கு. ஆனா இன்னைக்கும் நம்ம இன்ஜினியர்ஸோட மாத வருமானம் 12,000 தாங்க ஐயா. தம்பி, புள்ளி உரம் சரியா தெரிஞ்சுக்கிட்டு தான் பேசணும். ஓகே, ஒரு நிமிஷம் ஐயா. இது யூடியூப் பாலிசி ரிப்போர்ட், இது இன்டீரியர் ஜாப் சீக்கர்ஸ் லிஸ்ட்டு, இது யூடியூப் ஸ்டுடியோவோட கமெண்ட்ஸ் லிஸ்ட்டு. இதுல தகுதியானவங்களுக்கு வேலை கிடைக்கல, ரெக்கமெண்டேஷன்ல வேலைக்கு போறவங்களுக்கு மட்டும்தான் வேலை கிடைக்குது அப்படின்னு பாதி இன்ஜினியர்ஸ் வேலைக்கு அப்ளை பண்றதே நிறுத்திட்டாங்க. அது உங்களுக்கு தெரியாது தம்பி. கம்பெனிஸ் எல்லாம் பேசிக் ஸ்கில் வேணும், அந்த சர்டிஃபிகேஷன் வேணும், இந்த சர்டிஃபிகேஷன் வேணும், 1008 லிஸ்ட் கொடுக்குறாங்க. அது என்ன கண்டிஷனுங்க ஐயா? கொஞ்சம் விவரமா சொல்லுங்க. அதை உங்ககிட்ட சொல்றதுக்கு இல்லை, இன்ஜினியர்ஸ்ட சொல்லிக்க. ஐயா, இன்ஜினியர்ஸ் தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. சொல்லுங்க, ஏன் தகுதியானவங்களுக்கு கம்பெனி வேலை கொடுக்க முடியுது? தம்பி, அது 1000 வீடியோஸ் பிளேலிஸ்ட் 1 2 3ன்னு இருக்கு. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சாவகாசமா உட்காந்து பாருங்க. அடுத்த கேள்வி. ஐயா, நீங்க யூடியூப் வர்றதுக்கு முன்னாடி நல்ல கண்டென்ட் மேக்கரா? இல்ல, சாதாரண வேலைக்கு போயிட்டு இருந்த இன்ஜினியர் தான் நானும். உங்க படிப்பு என்னங்க ஐயா? இல்ல, உங்க படிப்பு? டிப்ளமோ மெக்கானிக்கல் 2010ல முடிச்சேன். அப்போ கூட்டி கழிச்சு பார்த்தா கிட்டத்தட்ட 14 வருஷம். ஆனா உங்க யூடியூப்போட சப்ஸ்கிரைபர் 54,000 இருக்குது. இது எப்படிங்கய்யா வந்துச்சு? இது அபாண்டமான குற்றச்சாட்டு. வேணும்னா என்கொயரி பண்ணுங்க. யூடியூப் லைவ் வந்து நான் குற்றம் மட்டும் நிரூபிக்க தயார். லைவா? ஐயா, இது வரைக்கும் உங்க யூடியூப் லைவை 100 பேர் கூட முழுசா பார்த்ததில்லை. நீங்க எல்லாம் தைரியமா லைவ் வரணும்னு சொல்றதுக்கு காரணமே இதுதான் அப்படின்னு நான் சொல்லல, யூடியூப் ரிப்போர்ட் சொல்லுது. இது ஞாபகம் இருக்காங்கய்யா? பார்த்த மாதிரி இருக்கு. அனைத்து இன்ஜினியர்களுக்கும் தகுந்த வேலை தானே அமையும் வரை, அனைத்து பொறியாளர்களுக்கும் தகுந்த வேலை தானே தேர்ந்தெடுக்கும் வரை, அனைத்து பொறியாளர்களுக்கும் வெளிநாட்டில் வேலை அமைய அப்படின்னு பேசியிருப்பேன். சிங்கிள் டேக்ல எடுத்தது மனப்பாடம்பா. இதெல்லாம் நடந்துருச்சுன்னு சொல்றீங்களா? நடக்கலைங்கிறியா? அனைத்து பொறியாளர்களுக்கும் நல்ல சம்பளம்னு நீங்க சொல்லியிருக்கீங்க. ஆனா நீங்களே 15,000 தான் அப்படின்னு சொல்றீங்க. தம்பி, என்ன கோவப்படுத்தணும்னு ஒரே நோக்கத்துக்காக கேள்வி கேட்கறியா? என் நோக்கம் அது இல்லைங்க. இன்ஜினியர்ஸ் உண்மையை தெரிஞ்சுக்கணும். ஒரு நிமிஷம். மாசம் 15,000 சம்பளம் கொடுத்தாலும் நீங்க போய் ஒர்க் பண்றதுக்கு ரெடியா இருக்கணும். ஒரு இன்ஜினியர் 30,000 ஜாப்புக்கு அப்ளை பண்ணிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறான். இன்னொரு இன்ஜினியர் யூடியூப்ல எனக்கு வேலை வேணும்னு கமெண்ட்ல பண்ணிட்டு சும்மா உட்காந்துருக்கிறான். பதில் சொல்ல வேண்டிய நீங்க பதில் சொல்லாம யூடியூப்ல கண்டென்ட் மேக் பண்றதுலயே குறியா இருந்திருக்கிறீங்க. தம்பி, வீடியோ பரவறப்பாக்கி நீங்க லைக்ஸ் வாங்குறதுக்கு இப்படி ஆதாரம் இல்லாம பேசக்கூடாது. ஆதாரம் இருக்குங்க ஐயா. பேட்டி முடிஞ்சிருச்சா? கிளம்பலாமா? ஐயா, பேட்டி இன்னும் முடியல. கேமரா ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்குது. இன்ஜினியர்ஸ்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. நான் கேட்ட கேள்விக்கு இன்னும் நீங்கள் பதில் சொல்லல. ஸோ கொஞ்சம்
ஏயா கேமரா இருக்கு, யூடியூப் சேனல் இருக்குதுன்னு ஒரு கோட்டை மாட்டிட்டு நீ என்ன கேள்வி வேணாலும் கேட்ப, இதுக்கெல்லாம் நான் பதில் சொல்லணுமா? ஐயா பதில் சொல்ல வேண்டியது உங்க கடமை. அதுக்காக தான் 54,000 பேர் உங்களை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருக்காங்க. யூடியூப்னா என்னன்னு தெரியுமா? என்னைக்காவது யூடியூபரா இருந்து பார்த்திருக்கிறியா? வந்து பார். ஒரு நாளைக்கு எத்தனை கண்டென்ட் யோசிக்கிறேன், எத்தனை டவுட்டு, எத்தனை வீடியோஸ் மேக் பண்றேன், எத்தனை ஃபுல் வீடியோ, எத்தனை ஷார்ட்ஸ் வீடியோ, எத்தனை லைக்ஸ், எத்தனை கமெண்ட்ஸ்னு, எத்தனை டென்ஷன், எத்தனை சிக்கல்னு உட்காந்து வீடியோ போடுறவனுக்கு தான் தெரியும். எதையும் எடுத்தோமா கவுத்தோமான்னு வீடியோ போட முடியாது. ஒரு வீடியோ போடுறோம்னா தொலைநோக்கு பார்வையோட நாளைக்கு யாருக்கும் எந்த பாதிப்பும் வராத மாதிரி தான் போடணும். அதைத்தான் நானும் செஞ்சேன். சுலபமா ஒரு நிமிஷத்துல முடிக்க வேண்டிய கண்டென்ட்டை உங்க சுயநலத்துக்காக 8 நிமிஷமா போட்டுட்டு இப்ப சப்பக்கட்டு கட்டுறீங்க. தீக்குள்ள விரல விட்டா சுடுன்னு சொல்றேன். உனக்கு புரிய மாட்டேங்குது. நீ விட்டு பார், அப்ப புரியும். ஒரு நாள் யூடியூபரா இருந்து பார், அப்ப புரியும். இது எப்படிங்க பதிலாக முடியும்? இது வாதத்துக்கு வேணா நல்லா இருக்கலாம், ஆனா இதெல்லாம் நடைமுறைக்கு சாத்தியம் இல்லைல்ல. நடக்கும். யூடியூப் கைட்லைன்ஸ்ல அதுக்கு இடம் இருக்கு. சின்னதா ஒரு லைவ் போட்டுக்கலாம். என்ன இருந்து பாக்குறியா? நீங்க ஜோக் பண்றீங்க. நான் சீரியஸா தான் சொல்றேன். ஒரு நாள் யூடியூபரா இருந்து பார். என் கேமராமேன் ஒரு முட்டா பீஸு, எடிட்டர் ஒரு முரட்டு பீஸு, அவங்கள வச்சு என்ன பண்ண முடியும் என்ன பண்ண முடியாதுன்னு உனக்கு பளிச்சுன்னு புரியும். அதுக்கப்புறமா யூடியூபரா இருக்கிறது எவ்வளவு கஷ்டம்னு நீ இன்ஜினியர்ஸ்க்கு எடுத்துச்சு. இல்லைங்கய்யா, அது என் வேலை இல்லை. சொன்ன உடனே ஜெகா வாங்குற பாத்தியா? இதுக்குத்தான் ஒரு யூடியூபர்கிட்ட விளையாடக்கூடாதுங்கிறது. டிஸ்லைக் போடுவோர், ஹேட் கமெண்ட் போடுவோர் என்றைக்கும் யூடியூபர் ஆக மாட்டார் அப்படிங்கிறது. உன்ன மாதிரி ஒரு ஆளுகிட்ட கேமராவை கொடுத்து கண்டென்ட் மேக் பண்ண சொன்னா இப்படி பின் வாங்குற பாத்தியா? என்ன ஒரு நாள் யூடியூபரா இருந்து பாக்குறியா? கேமரா ஓடிக்கிட்டு இருக்கு தம்பி, இன்ஜினியர்ஸ் எல்லாம் பாத்துக்கிட்டு இருக்காங்க. இல்ல கேட்டிய முடிச்சுக்கலாமா? சரிங்கய்யா, இது சாத்தியம்னா ஒரு நாள் யூடியூபரா நான் இருந்து பாக்குறேன். எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல. ஆட்டோகேட், சாலிட்வொர்க்ஸ், கிரியோ, கேட்டியா, ஆன்சிஸ், ஹைப்பர்மேக்ஸ் இந்த மாதிரி எல்லா சாஃப்ட்வேரையும் படிச்சு முடிச்சுட்டு ஒரு ஏசி ரூமில் உட்காந்து கால் மேலே கால் போட்டு கை நிறைய சம்பளம் வாங்க போகிறேன். இப்படியெல்லாம் யோசிச்சுட்டு இருந்தால் டிசைன் இன்ஜினியர்லாம் ஆக முடியாது. ஏன்னா டிசைன் இன்ஜினியர் ஆகணும் அப்படின்னா உங்களுக்கு வெறுமனே சாஃப்ட்வேர் மட்டும் தெரிஞ்சால் பத்தவே பத்தாது. யூனிட் கன்வர்ஷன், இம்பார்ட்டன்ட் ஃபார்முலாஸ், டைமென்ஷன்ஸ் எப்படி மார்க் பண்ணணும், ஜிடிஎன்டி சிம்பிள், டிராயிங் ஷீட் செலெக்ஷன், மெட்டீரியல் செலெக்ஷன், டெக்னிக்கல் கால்குலேஷன், இம்பார்ட்டன்ட் ஃபார்முலாஸ், டேட்டா புக் ரெஃபரன்ஸ், ரிவர்ஸ் இன்ஜினியரிங், மெஷரிங் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஹேண்ட்லிங், இது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இது கூட தான் சாஃப்ட்வேரும் தெரிஞ்சிருக்கும். அதே மாதிரி ஒரு டூலை பிராக்டிஸ் பண்ணும்போது சும்மா கலர் கலராக மாடல் மட்டும் பண்ணா பார்த்தாது. அதை மேனுஃபேக்சரிங் பண்றதுக்கான ஒரு டீடைல் டிராயிங்கும் உங்களுக்கு கொடுக்க தெரியும். இதெல்லாம் உங்களுக்கு கற்றுக் கொடுக்க நாங்கள் வச்சிருக்கிற கோர்ஸ் தான் CDE, சர்டிஃபைட் டிசைன் இன்ஜினியர். நான் முதல்ல சொன்ன ஃபண்டமெண்டலும் சாஃப்ட்வேர்ஸும் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கறதுக்கு 30 டேஸ் ட்ரைனிங் இருக்கு. எங்கள் ட்ரைனிங்கில் கண்டிப்பாக நீங்கள் அந்த டிராயிங்கை மேனுஃபேக்சரிங்காக நீங்கள் கொடுக்குற அளவுக்கு உங்களை நாங்கள் தயார் பண்ணுவோம். தயார் பண்ணி அப்படியே அனுப்பிச்சு சும்மா ஒன்றும் அனுப்ப மாட்டோம். இங்கேருந்து நீங்கள் வெளியே போகும்போது கண்டிப்பாக வேலையோட தான் வெளியே போவீங்க.